அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து மார்பிள் டீ கேக் வந்து நான் ரெடி பண்ணுற மெத்தடை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். கேரமல் எதுக்குங்கிறத உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் அடுப்பில் வைங்க. ஒரு கப் வந்து சுகர் சேர்த்துட்டு ஒரு 1 or 2 டீஸ்பூன் வந்து வாட்டர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் லைட்டாக ஒரு ஃபோக்கோ ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் அதாவே நல்லா கொதிச்சிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் வந்து சுகர் வந்து என்ன பண்ணும் அப்படியே டைட்டாக ஆகும். மறுபடியும் வந்து இலக ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேரமில் வந்து ஒரு மாதிரியான தேன் கலரில் வர ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து பக்கத்துலேயே தான் அது இருக்கணும். அடுப்பை வந்து கூடவும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது. நார்மல் ஸ்பீடில் வந்து வைங்க. ரொம்ப நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கசப்பு தன்மையாக ஆகிரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு லாஸ்ட் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் இந்த மாதிரி சுகர் வந்து மெல்ட் ஆகி வரும்போது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும் போதே கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியான தேன் கலரில் வந்துடும். அந்த டைமில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கப்பில் வந்து சுகர் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு 1/2 கப்பை வந்து வாட்டர் சேர்த்துக்காங்க. கொஞ்சம் வந்து டக்குன்னு வந்து தெரிக்கும் படப்படன்ட்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 2 வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆறட்டும். எதுக்கு அதுன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தண்ணி எதுக்கு சேர்க்குறோம்னா அப்போ தான் வந்து இறுகாமல் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு 6 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஷாப்லேருந்து புது முட்டையாகவே எடுங்க. அப்போ தான் வந்து மஞ்சக்கரு வந்து உடையாமல் இருக்கும். நம்ம எல்லா முட்டையும் வந்து உடச்சிட்டு இப்போ நம்ம வந்து எல்லோ வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக தான் நம்ம வந்து இப்போ வந்து பீட் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட்டை வந்து சேர்த்துட்டு இப்போ ஸ்டாண்ட் மிக்சரில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் ஆகணும். எல்லோ வந்து நம்ம லாஸ்ட்டாக நான் எப்போ சேர்க்கணுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த பீட் ஆகிற டைமில் வந்து நம்ம சுகரு ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் தான் எடுத்துக்கிட்டேன். 330 கிராம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து வீட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு சுகர் கம்மியாக தான் வேணும்னு சொல்லிட்டு நான் சுகர் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிலே ஒரு 30 கிராம் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துருக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒயிட்டு வந்து நல்லா பீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரியே பபிள்ஸ்லாம் வரும். அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா எடுத்த நம்ம பவுடர் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் சுகர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எடுத்துடலாம். கரெக்டாக 240 கிராம் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். அதோட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் வந்து மில்க் பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு. இது 3மே வந்து சேர்த்துக்காங்க. ஒரு பிஞ்ச் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டுமே சேர்த்துக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்துகிட்டு மேலே அப்படி தலையை தட்டின மாதிரி தான் எடுக்கணும். நம்ம மல்லி மிளகா எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே நம்ம போடுற மாதிரி போடக்கூடாது. அந்த ஸ்பூன் எடுத்து அந்த தலையில் தட்டுற மாதிரி தான் எடுத்து எப்போவுமே ஆட் பண்ணணும். பேக்கிங் பவுடராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதில் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்காங்க. இப்போ வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக வந்து மெஷர்மெண்ட் ஸ்பூன் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து சுகரு ஒயிட்டு வந்து நல்லாவே வந்து பீட் ஆகிருக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்த வந்து எல்லோ வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 ரொம்ப நேரம் பீட் பண்ணவும் இல்லை, ஒரு 5 செகண்ட் பீட் பண்ணால் போதும். இப்போ நம்ம எடுத்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து சல்லடையில் வச்சு சலிச்சுக்கோங்க. கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து சலிச்சு தான் வந்து சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம எடுத்த மில்க் பவுட்ரு வெண்ணிலா பவுட்ரு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து மொத்தமாக வந்து கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக வந்து சேர்த்துக்காங்க. இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு அப்படியே பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து சேர்த்துட்டு பீட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டைட்டாகும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்த ஆயிலெலாம் அதில் வந்து சேர்த்துக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து வெண்ணிலா எசன்ஸ்லாம் சேர்க்குறதுனால இன்னும் வந்து ஸ்மெல்லுமே ஸ்டார்டிங்கில் நம்ம எக்கில் சேர்க்குறத விட லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால இன்னும் ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே பேட்ரு வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மொத்த பேட்டருமே நான் 2ஆக டிவைட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்சும் ஒன்று வந்து சாக்லேட் கேக்கும் 2 லேயரில் நம்ம வந்து மார்பிள் கேக் செய்கிறதுனால 320 கிராம் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 2 டீஸ்பூன் வந்து டார்க்கு கொக்கோ பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த இதெல்லாம் நம்மளுக்கு சேர்க்கறதுனால கலர் கொடுக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ண கேரமல் இருக்குல்ல அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள்.
கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரே மாதிரியே வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து கலருமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக இருக்கா, கலர் வந்து டார்க்காக இருக்காண்டு. கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து கேரமல் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த கலர் நம்மளுக்கு போதும். இதுக்கு மேலே ட்ரையாக இருந்தால் ரொம்ப வந்து கசப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 8 இன்ச்சு ட்ரையில் தான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு இடையில வந்து ஓவனுமே வந்து 180 டிகிரியில் நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பேட்டரை ஊற்றி ரெடி பண்ணதுக்குள்ளேயே ஓவனுமே 10 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரீ ஹீட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரேயில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் பேட்டர் தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெண்ணிலா கீழே சேர்த்துட்டு மேலே வந்து சாக்லேட் பேட்டர் கூட சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கீழே வந்து சாக்லேட்டாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் அந்த பேட்டர் தான் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு மேலே வந்து வெண்ணிலா பேட்டர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு நல்லா பண்ணேன்னா அந்த பபுள்ஸ்லாம் எடுத்துரும். இப்போ 180 டிகிரியில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து ஒரு 25 மினிட்ஸில் நல்லா பேக் ஆகிரும். ஒவ்வொரு ஓவன் பொறுத்து இருக்குது, டைமிங்குமே சேஞ்ச் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும். அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நம்மளுக்கு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை எடுத்துட்டு இப்போ நல்லா வந்து கூல்டவுன் ஆகணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு பீசஸ் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பீசஸ்மே நல்லா உடையாமல் வரும். இதில் வந்து ரொம்ப நான் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. 1/2 டீஸ்பூன் வந்து வெறும் பேக்கிங் பவுட்ரு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கே வந்து ஸ்பாஞ்ச் வந்து எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நல்லா கூல்டன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப்பான நைஃபாக இருந்தால் தான் பீசஸ்மே நல்லா உடையாமல் வரும். இப்போ இருக்கிற பட்டர் ஷீட்லாம் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீசஸ்மே போடும். சைடில் இருக்கிற 4 கார்னருமே வந்து கட் பண்ணிடணும். ஏன்னா அது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா 4 கார்னருமே கட் பண்ணிட்டிங்கன்னா இருக்கிற மீதி இதை வந்து நம்ம பீசஸ் கரெக்டாக போட்டுடலாம். பீசஸ்மே நான் எப்படி போகிறேங்கிறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பீசஸ் வந்து மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே பட்டர் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதே ட்ரேலே வச்சுட்டு கரெக்டாக வந்து சென்டரில் ஒரு வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நைஃபோட அளவு வச்சு நான் அப்படியே ரொட்டேட் பண்ணி லைட்டாக வந்து கோடு மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ணவும் ஈஸியாகவும் இருக்கும். ஃபுல்லாக வந்து இப்போ நான் கேக்கு ஃபுல்லாகவே நைஃபை வச்சுட்டு நான் எப்படி ரொட்டேட் பண்ணி வந்து அந்த கோடு போட்டேங்கிறது கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம அந்த லைட்டாக இருக்கிற கோடு மேலே நம்ம இப்போ என்ன பண்ணோம், நைஃபை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பீசஸ்மே கரெக்டாக வந்து வரும். கொஞ்சம் கூட ஏறவும் இறங்காது, பீசஸ் வந்து மாறவும் மாறாது. இப்போ இதை வந்து நான் வந்து 3ஆக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து பீசஸ் கவுண்டிங்குமே நம்மளுக்கு கிளியராக வந்து எத்தனை பீசஸ் வருது இந்த பேட்டருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக கிளியராக தெரியும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்துமே காட்டுறேன். எந்த அளவுக்கு அந்த நம்ம கேரமல் சேர்க்கறதுனால எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள். கீழே உள்ள சாக்லேட் நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்தா இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் கிடைக்காது. கேரமல் சேர்க்கறதுனால அதுவும் நம்ம ஹோம்மேடாக வந்து கேரமலுமே எப்படி ரெடி பண்ணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கேரமல் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்பிள் டீ கேக்கில் வந்து கலருமே சூப்பராக இருக்கும். சாக்லேட் கேக் வந்து இந்த மாதிரி தான் கடையிலையுமே ரெடி பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன ரெசிபியை வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே சூப்பராக வரும். நல்லா ஹெல்த்தியாக நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம யாருக்கும் இந்த மாதிரி கொடுக்கறதா இருந்தால் கூட அழகாக பாக்ஸில் வச்சு நம்ம பேக் பண்ணியும் கொடுக்கலாம். நான் அன்றைக்கி வந்து 750 ml வந்து பாக்ஸில் வந்து ஒரு 8 பீஸ் கிட்ட வைக்க முடிஞ்சிச்சு. வச்சு நான் பேக் பண்ணி உங்களுக்கு அதை அப்படியே காட்டுறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான கேக்ஸு, மில்லட் குக்கீஸு, ப்ரௌனி, தம் அடை, தம் ரோடு, ஹெல்த்தியான குக்கீஸ்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருமே கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.